ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நைட்டு டிஃபன் தான். என்ன டிஃபன் சொல்லி வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுறதுக்கான வீடியோக்கான நோட்டிபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். உன்னை யாரு சூப்பு குடிக்க சொன்னது? ஏன் காரமா இருக்காது? செம்ம காரமா. நல்லா இருந்தது, நல்லா இல்லையா? நல்லதா இருக்குது. காரம் போட்டுட்டேன், மிளகு. நம்மளே வீட்டுல பண்ணலாம். வாழைத்தண்டு வாழையே போறமே ஆசை ஆயிட்டேன். இந்த கோலத்துல என்ன வீடியோ ஆயாவ அம்மா தோசை ஊத்தி என்ன செய்யலான்னு தான்? பன்னீர் கிரேவி. மஷ்ரூம் கிரேவி செய்யலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தா இப்ப மாமா வந்து உடம்பு மறுபடியும் முடியல, ஏப்பம் வந்துட்டே இருக்குன்றாரு. அதனால மஷ்ரூம் கிரேவியை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ தோசையும் வீட்டுல வந்து எக்கு குழம்பு வச்சிருக்கேன். இப்போ அதை தான் கொடுக்க போறேன் எல்லாருக்கும். செய்யலாம்னு நினைச்சோம், கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. யாரோ கண்டுபட்டுருச்சு இல்ல, நல்லாதான் இருந்தாங்க. இப்பதான் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்லாம் நிறைய. முடியும் குட்டி போச்சு, வருத்தமாயி போச்சு, எல்லாம் போச்சு, உடம்பு இறங்கிடுச்சு. கவலைப்படாது, எல்லாம் சரியாயிடும். ஒரு கெட்டது நடக்குதுன்னா ஒரு நல்லதோ ஏதாவது உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கல்ல. உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கல்ல. ஓகே, ஃபீல் பண்ணாத. மாத்திரை குட்டியே இப்போ மாத்திரை போட கேட்கலையே. இல்லப்பா, சாப்பிடறதுக்கு முன்ன அந்த மாத்திரை போட்டியா? அதான் போட்டேன், போட்டுதானே கடைக்கு போயிட்டு வந்தேன். கேட்கலையா போடு. மிளகு குழம்பு சாப்பிட லைட்டா முடியல. இப்ப என்ன நைட்டுக்கு நீ சாப்பிட போற? சக்கரை கூட சாப்பிட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை. இப்ப மாத்திரை போட்டல்ல? மாத்திரை போட்டல்ல இப்போ? ஃப்ரெண்ட்ஸ், மாமாக்கு வந்து முடியல. அதனால மாமாக்கு வந்து தோசை ஊத்தி நாட்டு சக்கரை வச்சு கொடுத்துடலாம் மாமாக்கு. முட்டை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் நாங்கள் முட்டை குழம்பு வச்சிருக்கேன். அதனால பாருங்க, உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு. அதனால தோசை மட்டும் ஊத்திட்டு இந்த முட்டை குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, இப்போ தோசை ஊத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு மாமாக்கு. எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்து. தோசையை ஊத்தி குத்துற வேண்டியதான். ஏதோ பிளான் பண்ணோம் நைட்டுக்கு செய்யணும்னு சொல்லி, மாமாவுக்காக ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சு. சரி பரவாயில்ல, எப்பவுமே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமே, நம்ம மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் விட்டு சாப்பிட முடியும்? அதனாலதான் சரி வேண்டாம். எக் குழம்பே இருக்குல்ல, தோசைக்கு நல்லா இருக்கும், எக் குழம்பும் நல்லா தான் இருக்கும். அதனால அப்படியே விட்டாச்சு. உங்க ஏரியாலாம் மழை பெய்யுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கெல்லாம் வந்து காலையிலாம் நல்லா பெஞ்சிட்டே இருந்துச்சு, மத்தியானம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழையை காணோம். இப்போ வந்து லேசா தூறல் தூருச்சு, மழை இது வரைக்கும் இல்லை. என்னம்மா பண்ற? நானா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். தோசை அம்மா தோசை, பொண்ணு சுட்ட தோசை.
அரிசி மாவும் உளுந்தம் மாவும் கலந்து சுட்ட தோசை உங்க வீட்டுக்காருக்கு 2 எனக்கும் 2 அவங்கள கூப்பிட்டதுக்கு இங்க பாத்தீங்களா ஜாலியா இருக்கணும்னா நான் என்ன சொல்றீங்களே சொல்லுங்களேன். டிவி பார்த்துன்னு ஜாலியா உட்காந்துருந்தாங்க வலிச்சு வலிச்சுட்டு வந்து வாமா அப்பதான் ஜாலியா இருக்கும். ஆனா வேற என்னமா பாட்டு பாட சொல்ற? பழைய பாட்டு பாட ஓடிடுவா ஓடுவா. நோ பாட்டு பாடாத காப்பி ரைட் குத்துறாங்க. அங்க பேசு சாமமா எடுத்துட்டு சாமம். எல்லாம் வீட்டு தோசைக்கும் எல்லாரும் அழகாதான் ஊத்துவாங்க. எல்லாரும் அழகா ஊத்துவாங்க. நான் யாரும் அழகா ஊத்தல சொல்ல. இங்க பாருங்க நான் கையிலே எடுத்துருவேன் பாருங்க. செவக்க விட மாட்டாங்க. கையிலே எடுத்துருவோம். கை தோசை இது பேரு. ஒன்றுமில்லை. நான் டிவி பார்த்துட்டு இருந்தம்மா. கிட்ட வந்துட்டு வைக்கிறேன். அவருக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? எடுத்துட்டு போங்க. பாத்தீங்களா தோசை நின்று போச்சு. தூரல் நின்று போச்சு. படம் என்னது? அதையே சைலண்டா சொல்ற. பேரிச்ச பழம் பெரிய பழம். அதான் மாமாவுக்கு நைட்ல ஊற வச்சு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுக்கிறேன். அதுல நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை விட்டு நாங்க சாப்பிடுறோம். மழை வருது வெளியே. உண்மைதான். தீர்ப்பை சொல்லு பேபி. ஏமா கத்துற? எல்லாரும் பயப்படுற அளவுக்கு அங்க சோண்டா கேட்போம். பொடி வேணுமா? நம்மளோட என்ன பொடி? எள்ளு பொடி. எள்ளு பருப்பு பொடி வாங்கி சேர்த்தாவில. சரி பருப்பு பொடிக்கிட்டா? ஆமா உடம்பு சொல்லுமா. என்ன ஓடிட்டே இருக்க? என்னங்க உங்களுக்கு சக்கரை வச்சா குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்க? கரெக்டுதா வயிறு. அவன் தான் கேட்டான் இட்லி பொடி வச்சு. உனக்கு இட்லி பொடியா இதுவா முட்டை குழம்பு? இருடா எங்கடா போற? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஊத்தி குத்தாச்சு. எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க மீதி பேரு. எனக்கு தோசை, நான் முட்டை குழம்பு வச்சுக்கல. நான் வந்து இட்லி பொடி நான் வச்சு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லி பொடி வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் பாருங்க. உண்மையிலே சொல்றேன், அந்த பொடி ரொம்ப சூப்பராகவே வந்தது. நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம எள்ளு வந்து கூட நிறைய சேர்த்துருக்கறதுனால சூப்பரா இருக்கு டேஸ்ட். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனா நான் முன்னையே சொன்னேன், அந்த பொடியை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லி. யாரும் செஞ்சீங்களா என்னன்னு தெரியல இது வரைக்கும். செஞ்சீங்கன்னா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க அது எப்படி இருக்குன்னு. வெதுன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு சாப்பிடுவாங்க. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த பாலை குடிச்சிருவாங்க. பேரிச்சம்பழம் சேர்த்து சாப்பிடுங்க, உடம்பு பிடிக்கும். அவர் உடம்பு இழைக்க காரணம் வந்து ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி. டெய்லி காலையில சாயந்தரம் மத்தியானம் நடுவுல எப்போ சாப்பிட்டாலும் சுடு தண்ணி. அது சாப்பிட்டதுனாலயும் என்னவோ அவர் ரொம்ப இழைச்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.